வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா YSN அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ, வாட்ஸ் யுவர் தாட் ஆன் 888 will it have overheating issue like 888? கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ பவர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை நம்ம எப்போல்லாம் ட்ரிகர் பண்ணுறோமோ எந்த ப்ராசராக இருந்தாலும் அதோட அந்த சூடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து காட்ட தான் செய்யும். ஸோ அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 888 நம்ம வந்து இருக்கலையே மேக்ஸ் பொட்டன்ஷியலுக்கு புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். பட் நம்ம டே டு டே டாஸ்க் பண்ணுறதுக்குலாம் வந்து இப்போ 888 பீக் டாஸ்க் வந்து 888 ஒரு ப்ராப்ளமே இருக்காது, ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் 888 சூடே ஆகாதுன்னு சொல்ல முடியாது ப்ரோஸ். இப்போது சில சமயங்களில் நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசியிருப்போம். ஒரு டைலர் ஆப் தான், ஆனால் அந்த டைலர் ஆப் தான் உங்களோட பேட்டரி கிராஃபில் போய் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஏன் இந்த டைலர் ஆப் டாப்புக்கு போச்சு? இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு கேலரி ஆப்பு, இல்லையா ஒரு மெசேஜ் ஆப்பு, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி வித்தியாசமான ஆப் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப் வந்து இருக்கலே டாப்பில் போய் நிற்கும். ரீசன் என்னன்னு பார்த்தா அது தேவையே இல்லாமல் சிபியூலோட ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்குன்னே தெரியாமல். ஸோ இந்த மாதிரி பக்கெல்லாம் முன்னே ரொம்பவே காமனாக இருந்தது. இப்பயும் சிலர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ 888 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.3 GHz கரெக்டாக. அந்த 4.3 GHzை ஒரு மெசேஜிங் ஆப்பு சம்மந்தமே இல்லாமல் எதுக்குன்னே தெரியாமல் பேக்ரவுண்டில் கிடக்கும்போது கூட யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஃபோன் சூடாகவே இருக்கும். ஃபோன் சூடாகவே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம், என் ஃபோன் வந்து சூடாகிட்டே இருக்குது ப்ரோ, ஏன்னே தெரில ப்ரோ, சூடாகிட்டே இருக்குது ப்ரோ. இதுக்கு தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து பேட்டரி கிராஃபை போய் செக் பண்ண சொல்கிறோம். சில ஆப் இப்படி தான் பேக்ரவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சரி இல்லாமல் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு CPU இன்னும் பெரிய ஒர்க் பண்ணுற மாதிரி பயங்கரமாக வெட்டி முறிகிற மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஃபுல் பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி இஷ்யூ யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அடுத்த கமெண்ட் ரஞ்சித் மைசூர், நீங்கள் போட்டிருக்க ஸ்மார்ட் வாட்ச் நேம் சொல்லுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் எட்ஜ் ப்ரோ. இது இந்த டீரெக்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி தான் வாங்கினேன். அப்புறம் இதில் ஜெப் கோச் இருக்குது, அதுக்காகவும் வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இதுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டீலில் வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் சூப்பராக தான் இருக்குது. ஜெப் கோச் வந்து ஒரு சில டாஸ்க்லாம் கொடுக்குது. மாடரேட் டு ஹெவி டாஸ்க் நம்ம எப்படி நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டியூனும் பண்ணிக்கலாம். அதே சமயம் இன்னொரு வாட்ச் நான் இந்த கையில் கட்டிட்டு இருந்தேன்ல, அது வந்து என்னென்னா ரெட்மியோட வாட்ச் 5 லைட்டு. ஸோ அந்த வாட்ச் 5 லைட் என்னென்னா வாட்ச் 5 ஆக்டிவ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஆக்டிவோட ஒரு படி மேலே, ஏன்னா ஆக்டிவில் வந்து LCD பேனல் இருந்தனால நிறைய பேருக்கு வந்து அது ரொம்பவே ஃபேவரபுளாக ஃபீல் ஆகலை. இதில் வந்து உங்களுக்கு AMOLED பேனல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிபிஎஸும் இருக்கிறனால ஸ்டாண்டலோனாக நம்ம இந்த வாட்சை மட்டும் வெளில எடுத்துகிட்டு போனால் போதும், ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுவே வந்து ஜிபிஎஸ் டேட்டா எல்லாமே ஃபெச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இதான் இந்த 2 வாட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 2 வாட்சையும் பற்றி கம்பேரிசன் மாதிரி கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். எது வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தாட்ஸ். அதே சமயம் ரெட்மி வாட்ச் வந்து பெரிய லெவலில் வந்து எப்படி தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி வாட்சா அமேஸ்ஃபிட்டா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரெட்மி ஆர் ஷவுமி ஆஃபர் சேல் சப்போர்ட் வந்து அமேஸ்ஃபிட்டோட கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னென்னா 3300 3200 கிடச்சிது. இப்போ வந்து 3600 என்னால் பார்க்க முடியுது. எதுனா ரெட்மி வாட்ச் 5 லைட். ஸோ அது ஜிபிஎஸோடு இருக்கக்கூடிய அந்த வாட்சில் ஹைப்பர் வாய்ஸ் ரன் ஆகுது. அது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அதை பற்றி மீதி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் கண்டிப்பாக டெடிகேட்டட் வீடியோவில் போடுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதான் இந்த 2 வாட்ச் தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன். HMD ஸ்கைலைனுக்கு நான் எங்கே ப்ரோ போகிறது? நான் பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். ஸ்கைலைன் யூசர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படிப்பட்ட யூசர் வந்து நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு மட்டும் தெரியுது. இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டியில் யாராவது வந்து HMD ஸ்கைலைன் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். இதை தவிர வந்து இப்போ HMD ஃபியூஷன் வேறு பார்த்துருப்பீங்க. அந்த டிட்டாச்சபிள் மாடியூல்ஸ், அதோட நம்ம எப்படி மோட்டோ மாட்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி இப்போ இவங்க வந்திருக்காங்க. பார்ப்போம் இது எல்லாமே எந்தளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்துதுன்னு. ஸ்கைலைன் ஓரளவுக்கு கேப்பபிளான டிவைஸ் தான். இருந்தாலும் நிறைய பேர் அது மேலே அவ்வளோ பெரிய தொகையை போடுறதுக்கு விருப்பம் காட்டுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க்கு. பார்க்கலாம், ஏதாவது ஆஃபரில் வந்து ஒரு 25K அந்த மாதிரி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் வந்து HMD ஸ்கைலைன் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்கன்னு தோணுது. பார்ப்போம். அடுத்து வெங்கட், இது இந்த ஃபோன் வந்து ரிலேபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. A4 வந்து ரிலேபிளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு டிவைஸோட ரிலேபிலிட்டிலாம் கமெண்ட்டே பண்ண முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஒரு TWS எடுத்துக்கோங்களேன், நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்குமானா ஆடியோ குவாலிட்டியில் மேட்ச் பண்ணிவிடுமே தவிர லைஃபு எனக்கு 3 வருஷமாக ஒர்க் ஆகிறது வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஃபோனும். அதே சமயம் வந்து இந்த ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறதும் இருக்குது. அதிகமாக ஸ்வெட்டு, இல்லாட்டி வாட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது, இல்லாட்டி கீழே அதிக தடவை விழறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட அந்த ஃபோன் வந்து சீக்கிரமே சாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் எனக்கு தெளிவாக சொல்ல முடியல. Oppo A3Xக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து டியூரபிலிட்டி ஆஸ்பெக்டில் வந்து நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸுங்கிறனால உடையிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்டன்டு கிளாஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, ரியரில் வந்து கிளாஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் முன்னாடி வந்து ட்ராகன் ட்ரையலா, இல்லாட்டி வந்து சோடா லைனா, இல்லாட்டி கார்னிங் கொரில்லாவா, இந்த மாதிரி எந்த கிளாஸும் அவங்க மென்ஷன் பண்ணல.
இந்த ஸ்காட்ச் சென்சேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஹார்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் வந்துச்சு, அதனால் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஹேர்லைன் ஸ்க்ராச்சஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, இது வரைக்கும் பெருசாக எதுவும் ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது இந்த மாதிரி எந்த பேரும் தெரியாத ஹார்ட் அண்ட் கிளாஸே ஸ்க்ராட்ச் ஆகலை அப்படின்னா அப்புறம் ஏன் ப்ரோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கொரில்லா கிளாஸில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற R&D வச்சு சொல்கிறேன். என்னென்னா அவங்க வந்து ட்ராப் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது கிளாஸில் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டுங்கிறத தாண்டி ட்ராப் ரெசிஸ்டன்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கொரில்லா கிளாஸ் வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பவர்ஃபுல்லான இம்பாக்ட் நம்ம பேக்கெட்லேயே இருக்குது. பேக்கெட்டில் இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்க் பால் வேகம் வந்து நம்ம பேக்கெட் அடிக்குது, அங்கே ஃபோன் இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரி இம்பேக்டை ஓரளவுக்கு தாங்கும். அதுக்காக கார்க் பாலை தூக்கிட்டு யாரும் போட்டு பார்த்துடாதீங்க, தாங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லா தடவையும் அது ஒரே மாதிரி இருக்குமான்னு தெரியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஹானரில் X9B வச்சு வாட்டர்மெலன்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. பட் அப்படிப்பட்ட ஃபோன் தான் ஒரு அடி உயரத்துலேருந்து விழுந்து உடஞ்சிருக்கு. F27 Pro வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க, 6 மீட்டர் உயரம் 7 மீட்டர் உயரம்னு கூட சொல்லுவாங்க போல. அதான் 6 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் ஆகாதுன்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பல மீட்டர்களுக்கு மேலே கொண்டு போய் போடலான்லாம் சொல்லும் போதும் கூட பேக்கெட் நம்ம வேஸ்ட் பேக்கெட் உயரத்துலேருந்து போட்டதுக்கே சில சமயங்கள் உடஞ்சிருச்சு. ஸோ சில இதெல்லாம் மார்க்கெட்டிங்க்கு ஓகேயா இருக்குமே தவிர ரியல் வேர்ல்டுலையும் அப்படியே தான் இருக்கும்னு நம்ப முடியாது. ஸோ அதுக்கு தான் ஓகே. ஸோ ரிலேபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. அடுத்து ப்ரோ, இதில் BSNL 4G சிம் ஒர்க் ஆகுமா? 5G ஸ்டாண்டலோன் ஃபோன் என்ன? 5G சிம் மட்டும் ஒர்க் ஆகிற ஃபோனா? 5G ஸ்டாண்டலோன் பற்றி வீடியோ போடுவீங்களா? கண்டிப்பாக அது என்னன்னு சொல்கிறேன். 5G ஸ்டாண்டலோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. 5G அப்படின்னு வரும்போது நம்ம வந்து நியூ ரேடியோ, ஓகேயா, அப்படி தான் சொல்லுவோம், NR அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அதனால தான் VONR அப்படின்னு வரும், வாய்ஸ் ஓவர் நியூ ரேடியோ அப்படின்றதுக்காக, அதாவது 5Gலேயே வாய்ஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 5G கேப்பபிள் டிவைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSA SA அப்படின்னு இருக்கோங்க. நான் ஸ்டாண்டலோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய 4G ஆர்கிடெக்சர் வச்சு 5G கேப்பபிலிட்டியை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு லீனேஜ் இல்லாட்டி வந்து அதான் ஒரு நெக்ஸஸ் மாதிரி சொல்லுவோமே, ஒரு சின்ன ஒரு பில்டிங் கேப் பிட்வீன் இந்த 4G அண்ட் 5Gன்னு வச்சுப்போமே, 4.5G அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததான்னு கேட்டிங்கன்னா 3.8G இப்படிலாம் இருந்தது. அது வந்து என்னென்னா அந்த டைமில் ஏர்லியாக 2010 LTE அப்படின்னு கிளைம் பண்ணும்போது, அது ஆக்சுவல் LTE இல்லை 4G அப்படின்னு கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஸ்டாண்டலோன் 4G இல்லாமல் நான் ஸ்டாண்டலோனும் இருந்துச்சு. அது நம்ம ஊர்லலாம் ஃபேமஸ் கிடையாது, பட் குளோபலாக ரொம்பவே ஃபேமஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சில ஃபோன்ஸ்லாம் சொல்லணும்னா HTCல வெலாசிட்டின்னு ஒரு ஃபோன் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதான் அந்த மாதிரி 4G அப்படின்னும் போது இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஏர்டெல் வந்து இந்த டிரான்சிஷனில் இருக்காங்க. 5G கம்ப்ளீட் 5Gக்கு போகிறதுல டிரான்சிஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நான் ஸ்டாண்டலோன் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டாண்டலோனுக்குள்ளே இன்னும் கால் எடுத்து வைக்கல யார், ஏர்டெல். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்க வந்து இதை கண்டிப்பாக இன்னும் ஆம்ப்ளிஃபை பண்ணணும், அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக துரிதமாக செயல்படணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இனிமேல் தான் ஏர்டெல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். ரீசன் என்னென்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஜியோ யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஜியோ யூஸராக இருக்கும்போது அவங்க எல்லாருக்கிட்டையும், அதாவது ஜியோ கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டலோன் இருக்கும் பட்சத்தில் ஜியோ யூசர்ஸ் தான் இருக்கலே மெஜாரிட்டின்னும் போது அதை மட்டும் கன்சிடர் பண்ணி அதனால் ஸ்டாண்டலோன் மட்டும் இதில் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இதில் 5G அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணோன்னா ஜியோ சிம் போட்டு என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி மீதி நெட்வொர்க்லாம் 4G தான். மீதி நெட்வொர்க் அப்படின்னு வரும்போது மோஸ்ட்டாக எல்லாருமே 4G தான். ஏர்டெல் மட்டும் தான் உங்களுக்கு 5G, அதுவும் NSA. ஸோ இதுதான் ஃபேக்ட் ப்ரோ, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் BSNL போட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய அளவில் ப்ராப்ளம் இல்லை. 4G எங்கே போனாலும் கனெக்ட் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் 5G வேணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஜியோ மட்டும் தான். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஏர்டெல்லையும் 5G வந்துடும். ஏர்டெல் ஆல்ரெடி 5G இருக்குது, ஆனால் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்ல. நார்மலாக வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோன்ஸை பற்றி நம்ம பேசும்போது, அதுவும் வந்து அப்ராட் யூனிட்ஸ்லாம் பற்றி பேசும்போது ஜியோக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஜியோ வந்து திடீர்னு பார்த்தா அந்த விவோல்டி சரியாக வேலை செய்யாது, ஜியோக்கான 5G பேண்ட்ஸ் வந்து சரியாக இருக்காது. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய குளோபலாகவே NSA தான் ஃபேமஸாக இருக்குது SA கம்பேர் பண்ணும்போது. ஸோ SA வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் எதுனா ஜியோ நிறையா ஃபோன்ஸில் சரியாக வேலை செய்யலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் SA மட்டும் இருக்கிறனால ஜியோ ஃபேவரபிள் டிவைஸாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா ரவி, டெஃபினெட்லி ஐ கோ வித் ரெட்மி A4. இது வந்து அவங்களோட கருத்து, ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் வித் அதான் விச் லேக்ஸ் ஆன் மோட்டோ டிஃபர்ஸ் டு ரீஜியன். கரெக்டு, நல்ல பாயிண்ட்டு. மோட்டோவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது கூட ஒரு மேஜர் அப்டேட் பற்றி தான் எப்பயுமே மோட்டோ வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து 2+4 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்டேட் எல்லாம் இந்த ப்ராசர் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா 6300 மாதிரியான ப்ராசருக்கு 6 வருஷம் அப்டேட் கொடுக்கும்போது இதுக்கு 2 வருஷம் அப்டேட் கொடுக்குறதுனால எதுவும் பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, ரீசென்ட்லி தேர் இஸ் அ மிக்சட் ஒப்பீனியன் ஃபார் மோட்டோரோலா, காட் டு நோ ஃப்ரம் யுவர் வீடியோஸ் பிலோ கமெண்ட்ஸ் தட் ஷுட் பி கன்சிடர்ட். ஆஸ் யூ செட் இட் ஒர்க்ஸ் வெல்
ஃபார் எல்டர்ஸ், someone who don't want to spend much for them, also a good choice. எதுனா இது on the whole pretty decent futuristic device from Xiaomi. drawback வந்து என்னன்னா 6GB RAM கொடுத்துருக்கலாம். சீரியஸாக நானும் இதை தான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஏங்க ஒரு முக்கியமான காணுங்க, ஒரு 6GB RAM கொடுத்துருந்தீங்கன்னா சீரியஸாக இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து மெமரி ஹோல்ட் பண்ணும். 4GB வச்சுட்டு அது எவ்வளோ தான் போராடும். ஒரு 3 ஆப்புக்கு இடையில ட்ராவல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மெமரி பத்தாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் 6GB RAM வேரியண்ட் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா சில மாதங்கள் கழித்து வந்தால் நல்லாயிருக்கும். பட் கொடுப்பாங்களான்னு தெரிலங்க. அப்புறம் யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் வந்து ஸ்டாண்டலோன் 5G ஃபார் அதர் நெட்ஒர்க்ஸ் லைக் பிஎஸ்என்எல், ஏர்டெல், விஐ, 4G விவோல்டி சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஏர்டெல் 5G கொஞ்சம் நாள் கழித்து வரும், கொஞ்சம் வருடங்கள் கழித்து வரும்னு சொல்லணும் போல். அப்படி தான் இருக்குது, சில மாதங்கள்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அப்படி தான் இருக்குது, நல்லா வரும் எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேட்சஸ் பற்றி தெளிவான புரிதல் வேண்டும். ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படிங்கிறது வந்து மேஜர் அப்டேட்டுங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்றது மேஜர் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் அப்டேட். ஸோ அது கூடவே சேர்ந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வரும். புது ஃப்ளேவர் ஆஃப் ஆண்ட்ராய்டில் ஏதாவது கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த ரிவாம்பெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இது கலர் ஓஎஸ்லேயோ, ஆக்சிஜன் ஓஎஸ்லேயோ, ரியல்மி யூஐலேயோ, ஹைப்பர் ஓஎஸ்லேயோ, மேஜிக் ஓஎஸ்லேயோ, பார்த்தீங்களா எத்தனை ஃபன் டச் ஓஎஸ்லேயோ. ஸோ இந்த மாதிரி இந்த ஓஎஸ்க்கு இடையிலலாம் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் மாறினாலும் கூட உங்களுக்கு ரியல் டைம் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ புது வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு வந்துருக்கு, அதில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள் பிக்சல் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் அப்படியே வருமானு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி ஒரு சில ஃபீச்சர்ஸ் இவங்க எல்லாருக்கிட்டையுமே எப்பயோ இருந்திருக்கும், அது இப்போ தான் கூகுள்லேயே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ஆண்ட்ராய்டு வேர்ஷன் மாறும்போது அப்படியே அது பக்காவாக ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் கொடுக்கக்கூடியது. அது எல்லா பிராண்டுமே மாதம் அந்த செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிலர்லாம் வந்து குவார்டர்லி அப்டேட்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது எதுக்கு அப்படின்னும் போது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான். கம்ப்ளீட்டாக வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எல்லாத்தையுமே பேட்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி பேட்சஸ் வருது. ஸோ இது எப்பயுமே மந்த்லி பேசிஸில் புஷ் பண்ணுவாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து குவார்டர்லி பேசிஸில் புஷ் பண்ணுவாங்க. சிலர்லாம் வந்து இயர்லி பேசிஸில் கூட புஷ் பண்ணலாம். கிரிப்ஸ்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆண்டவரே ப்ளீஸ் சஜஸ்ட் அ ஃபோன் ஃபார் செகண்டரி மொபைல் டு பி டபுள்ட் as ஆடியோ வீடியோ பிளேயர் ஃபார் த குட் பேட்டரி. கேன் ஐ கெட் LG V60? Thank you. I am happy with no updates as long as the application works properly and the calling works. Planning to use device for at least 5 years. LG V60 be good for that. If not, suggest a good alternative in the requirement. சிம்பிள் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக V60 கன்சிடர் பண்ணலாம். ஆனால் V60ல் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக ஆஹா ஓஹோன்லாம் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி லைஃப் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா V60 தாங்கும். பட் அதே V60யை நீங்கள் வந்து மொபைல் டேட்டா கொண்டு போனீங்கன்னா கஷ்டப்படும். ரெண்டாவது V60 நம்ம ஊரில் அஃபிஷியலாக இல்லை. அது வந்து குளோபல் மாடல் கிடச்சதுன்னா லக்கு. அப்படி இல்லாமல் கொரியனோ இல்லாட்டி ஜாப்பனீஸ் இந்த மாதிரி எங்கேயாவது ஈஸ்டர்ன் சைடில் உள்ளது கிடச்சதுன்னா கொஞ்சம் நெட்வொர்க் வந்து திணறும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூசிக்கு நல்லாயிருக்கும், டிஸ்பிளே ஓகேயாக இருக்கும். டியூல் டிஸ்பிளே கான்செப்ட்குள்ளே தான் V60யும் கொண்டு போனாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோவாக இருக்கும். பட் அதே சமயம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட். நம்ம ஊரில் இந்த ஃபோனே ரொம்ப ரேராக இருக்கும். இதில் நாலு பின்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா பேட்டரி மாற்றணும்னா கூட அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ரேரான ஒரு சில டிவைஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நச்சுன்னு இருக்கும், செமையாக இருக்கும். பப்ளிக்கில் நம்ம மட்டும் ஒரு வித்தியாசமான யூனிக்கான ஃபோன் எடுத்துகிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம இப்பயே பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் இப்பயே V60 வாங்குறீங்களா, பேட்டரி அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இல்லாட்டி 1.5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னா அந்த அவைலபிலிட்டி எந்த வெப்சைட்டில் இருக்கோ இருந்ததுன்னா வாங்கி வச்சுருங்க. வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் பேட்டரி மாற்றிக்கலாம். ஸோ இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். என்ன வேறு சில கமெண்ட்ஸோட உங்களை நான் திரும்பி வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.